ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கான அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. நேரடி சர்வ தரிசனத்துல போறவங்கலாம் ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி இருக்கு. இதனால மத்தியானம் 3 மணிக்கு டிடிடி ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க நாளைக்கு நாளான்னைக்கு தரிசனம் போற பிளானிங்ல இருக்கீங்கன்னா போகலாமா இல்ல எப்போ தரிசனம் போகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம டெய்லி கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல இன்ஸ்டன்டா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம திருமலையில இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கான வீடியோவுமே ஷேர் பண்றோம். இது எதனால அப்படின்னா, இப்ப யாராவது டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ திருமலையில இப்ப என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு, நம்ம போனோம் அப்படின்னா என்ன மாதிரி தரிசனம் பார்க்கலாம், எந்த டிக்கெட்டுமே இல்லையே, இந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையுமே ஒன் பை ஒன்னா இதுல தெரிஞ்சுக்க முடியும். தேவைப்பட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் திருமலையில நேரடி சர்வ தரிசனம் அப்படிங்கிறது பக்தர்களோட எண்ணிக்கை அளவு கடந்து இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது எது வரைக்கும் இந்த கியூ இருக்கு அப்படின்னா சிலாத்தோரணம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நேத்து நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில 8:45 ஸ்டேட்டஸ் படி என்ன அப்படின்னா, கோகர்பம் டேம் இருக்கு இல்லையா, அந்த டேம் வரைக்குமே நேரடி சர்வ தரிசனத்துக்கான பக்தர்களோட எண்ணிக்கை இருக்கு. இதனால தரிசனம் பார்க்கறதுக்கான நேரம் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகமா பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனத்துல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கியூல இருக்கிறவங்களே இன்னும் தரிசனம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதனால டிடிடி மத்தியானம் ஒரு 3 மணி அளவுல ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நேரடி சர்வ தரிசனத்தை என்ட்ரி ஆகிறது, அதாவது நம்ம நேரடி சர்வ தரிசனத்துல ஜாயின் ஆகுவோம் இல்லையா, அதை அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு எகெயின் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் போனீங்கனால நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ண முடியாது. எப்போவும் எப்படி இருக்கும்னா, நம்ம போனால் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நேரடியாக போகக்கூடிய சர்வ தரிசனம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இனிமேல் நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாரெல்லாம் டிக்கெட் இல்லாமல் இப்போ நாங்கள் நேரடி சர்வ தரிசனம் போகலான்ற பிளானில் இருக்கீங்களோ அவங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கிங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்குறதுக்குமே பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நைட்டுலேருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதனால இன்னைக்கு காலையில் விடிய காலையில் 3 மணிக்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி சரியாக ஒரு 5:10 காலையில் 5 மணி 5:10 நிமிஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி 5 மணிக்கு கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எகெயின் நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் வாங்கினாலுமே நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு விடிய காலையில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன ஸ்லாட்டோ அந்த டைமில் தான் நீங்கள் தர்ஷன் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வாங்கி நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் அப்படிங்கிறது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஏர்லியாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப வெயிட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விடிய காலையில் 5 மணிக்கு கொடுத்தாங்க, அப்புறம் 4 மணிக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற இடமுமே கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டான அப்டேட்டாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலையில் 2 தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருந்துச்சு. ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங், பவித்ரோற்சவம் அதில் வந்தது. கூடவே நமக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாராவது டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, டிக்கெட் வரல, இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது நேற்று நேரடி சர்வ தரிசனத்தோட அப்டேட், அதாவது எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த க்யூக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் அப்படி பிளானில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆஃப்லைனில் நீங்கள் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா டெய்லியுமே ஓப்பனில் இருக்கும். சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் உங்களை என்ரோல் பண்ண நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஈவினிங் ஏஆர்பி கவுண்டர் இருக்கு இல்லையா சிஆர் ஆஃபீஸ் கிட்ட, ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கீழே அலர்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ யாரெல்லாம் சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் ஆகும். நமக்கு மெசேஜும் அனுப்புவாங்க. மெசேஜை நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்கள் தர்ஷன் பார்க்கலாம்.
ஆஃப்லைனில் நீங்கள் வந்து என்ஆர்ஐ டிஃபென்ஸ் கோட்டாவில் தர்ஷன் வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அண்ட் வந்து உங்களோட ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐ ஃபாரினர் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு அரைவல் ஆகி 30 நாளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்தில் போகிறீங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோடது எடுத்துகிட்டு போகணும். ஒரு வயசுக்கான கம்மியான குழந்தைங்களை மட்டும்தான் அந்த கோட்டாவில் அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க அப்டேட். அடுத்தது நேரடி சர்வதர்ஷனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, கூட்டம் அதிகமாக இருக்குன்றதுனால காலையில் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா 24லேருந்து 30 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸாக இருக்குது. 300 தரிசனமாக இருந்தால் 4லேருந்து 5 மணி நேரமும், சர்வ தரிசனம் அப்படின்னா அதாவது எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று 86,315 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்ப அளவு கடந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி அன்றைக்கி தான் இருக்குது. 23ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம் காலையில் 10 மணிக்கும், சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு, 11 மணிக்கு வந்து ஸ்ரீவாணி விஐபிக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு எந்த புக்கிங்கும் கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 23ஆம் தேதி, அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. அன்றைக்கே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே வந்து இருக்கும். வரப்போகிற புக்கிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்க டவுட்ஸும் அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கல்யாண உற்சவ சேவா டிக்கெட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்களா, என்ன டைம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ கல்யாண உற்சவ சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 500 ரூபா, 2 பேத்துக்கு தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபா பே பண்ணணும். இதோட புக்கிங் இன்னைக்கு காலையில் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் 2 டிக்கெட்ஸ் நம்ம வந்து புக் பண்ண முடியும். அதே போல் நேற்று ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, 300 தர்ஷனத்தில் 11:15 ஜாயின் பண்ணேன், வெளியில் வந்து 12:45 வந்துட்டேன், நான் எந்த கம்பார்ட்மெண்ட்லேயுமே உட்காரலை, ஒன்லி வந்து நடந்து போய் தான் நான் வந்து தர்ஷன் பார்த்தேன், நேற்று சீக்கிரமாக பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் பேருக்கு வந்து சீக்கிரமாக ஆகிருதுங்க, ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம போகிற டைமிங் அங்கே வெயிட் பண்ண வைக்க பொறுத்து தான் நமக்கு வந்து தர்ஷன் டைம் அப்படிங்கிறது ஆகும். குழந்தைங்களுக்கு துலாபாரம் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து தர்ஷன் போகிற வழியிலே நம்ம வந்து கொடிமரத்துக்கிட்ட துலாபாரம் கொடுக்கறதுக்கான இடம் இருக்குது. நீங்கள் வந்து என்ன கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான காசு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா துலாபாரம் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தர்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் கூட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை டிக்கெட்ஸ் ரிலேட்டடாக எது டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க அப்டேட்டுங்க. க்ரௌடுங்கிறது அதிகமாக இருக்குது, நோட் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.